இது பெனிலி டிஆர்கே. பெனிலியா? எத்தனை சிசி பைக்னா அது? இது 500 சிசி. எத்தனை கீர்? 6 கீர் தான். ஸோ பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. சரி ஓகே. சரி ஓகேப்பா. எங்கே நீங்கள் நத்தக்கடையா? வடவல்லையா? சரி 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 பாருங்கள். ஓகே. பார்த்தீங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5 o'clock வந்து இருக்கும். அந்த பறவைகளோட சத்தம் பாருங்கள் எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ அப்படியே ஏர்லி மார்னிங் சின்னதாக ஒரு வாக் வந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கைஸ். இந்த விண்டோவில் வந்து காலையில் இந்த குருவிலாம் அப்படியே கத்துற சவுண்ட் வந்து அழகாக கேட்டு இருந்தது. கூட 2 குருவி பறந்து போச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது கைஸ். இந்த லெமன் ட்ரீயில் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 50 குருவி 60 குருவி வந்து மேலே வந்து கூடு கட்டி இருக்குது. சின்ன சின்னதாக அங்கே பாருங்கள், அந்த குருவி தான் அங்கே பறந்து போச்சு பார்த்தீங்களா, சிட்டுக்குருவி. ஸோ இப்போ சிட்டுக்குருவியெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது கைஸ். சுத்தமாக நிறைய ஊர்லலாம் வந்து சிட்டுக்குருவியே கிடையாது. பட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 50 சிட்டுக்குருவி வந்து வளர்ந்துட்டுருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் இந்த சவுண்டு கேட்கும் போது நான் அப்படியே வந்து எழுந்திரிச்சிக்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரூம்லேருந்து அப்படியே சவுண்டு கேட்கும். மெயின் ரோட்டுக்கு வந்து வந்தாச்சு. அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணில் கத்திட்டு இருக்குது. அந்த வீட்டு மேலே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? எப்படி சவுண்டு போட்டிருக்கு பாருங்கள், கீ 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 கீன்ட்டு. ஏர்லி மார்னிங் அப்படியே வெளியே வந்தாவே இந்த பேர்ட்ஸு அனிமல்ஸு ஏகப்பட்டது எதுவும் சவுண்டெல்லாம் கொடுக்குது. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எங்கே ட்ரிப்பு போனாலே அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன வாக் வந்து போவோம். ஏன்னா அந்த காலையில் அந்த ஃப்ரெஷ் ஏரை வந்து இன்ஹேல் பண்ணோம்னா அவ்வளோ நல்லது கைஸ். அதனால் ஸோ அதுவும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது கிராக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுதா கைஸ், கிராக்ஸ் புதுசு. அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்க போயிருந்தோம்ல, போயிட்டு வரும்போது நம்ம வந்து இந்த கிராக்ஸ் வந்து எடுத்துருந்தோம். வெறும் 500 rupees தான். ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி கிராக்ஸ் எடுக்கணும்னு ஆசை. பட் இது வந்து ஒரிஜினல் கிராக்ஸ் கிடையாது, டூப்ளிகேட்டு. ஒரிஜினல் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போதைக்கு கிராக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு லைஃப் வர போகுது அப்படின்னு தெரியல. மைனா கத்திட்டு இருக்குது. அங்கே ஒரு மைனா வந்து உக்காண்ட்ருக்குது. இங்கேருந்து ஹைட்டு தெரியுமான்னு தெரியலையே, இந்த தென்னை மரத்தை கீழே உங்களுக்கு இங்கேருந்து ஜூம் போட்டு காட்டுறேன். ஏர்லி மார்னிங் வந்து நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஐயா. இங்கே பாருங்கள், கருப்பு கலரில் தெரியுதா? என் ஃபோன் இதுக்கு மேலே ஜூம் ஆக மாட்டேங்குது. அங்கே இருக்குது. இன்ன வரையும் எல்லாம் உட்காந்து கத்திட்டு இருந்தது. இது வந்து ஒரு பெரிய தென்னந்தோப்பு. மயில் எல்லாம் இருந்தது. பறந்துருச்சு. அது அங்கே போய் பாருங்கள், பறந்து போயிடுச்சு. மயில் ஏகப்பட்ட மயில். இப்போ இங்கே ரோடு அழகாக கிராஸ் பண்ணுச்சு. கேமரா எடுக்கிறதுக்குள்ளே சொங்கி நல்லா பறந்துருச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சன்ரைஸ் வந்து ஆகும். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து க்ளவுடியாக இருக்குது, என்னன்னு தெரில. அந்த ஆரஞ்சிஷ் கலர் வந்து தெரியுதா? என் ஃபோனில் நல்லா தெரியுது, பட் நேரில் அந்தளவுக்கு ஆரஞ்சு தெரில. ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் தெரியுதா? க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அந்தளவுக்கு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். பட் வேறு லெவலில் இருக்குது க்ளவுட்ஸ் எல்லாம். இங்கே பார்த்தீங்களா அந்த ஆரஞ்சு கலர், இந்த ஃபுல்லாக ஆரஞ்சு. மேலே வந்து அந்த டார்க் க்ளவுட்ஸ். நைட்டு மேலே பெஞ்சது இந்த டார்க் க்ளவுட்ஸ். நம்ம சேனல் பார்த்துருக்குறோம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து களி, அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் சாப்பிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ஹார்ஸ் வந்து வாட்டர் வாஷ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். நேற்று ஒரு கடைக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண், டேக்கப் சார் ஃபுல்லாக மண் ஏறிக்கிச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் வாஷரில் அடித்தா தான் வெளியே வரும். நம்ம கையில் தண்ணி ஊற்றி அடித்தா அந்தளவுக்கு டீப்பாக க்ளீன் ஆகாது. நேற்று தான் கைஸ் வண்டி காலையில் தொடச்சி வச்சுட்டு நேற்று ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு வீட்டில் வந்து ஸ்பேர் வண்டி எது இல்லைனாலும் நம்ம ஒயிட் ஹார்ஸ் எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு வந்ததுக்கு வந்து
ஒரு 10 நிமிஷம் தான் இப்படி போயிட்டு வந்தேன். அதுக்கு வந்து இவ்வளோ வேலை. வாட்டர் வாஷ்க்கு போயே ஆகணும், வேறு சுச்சுவேஷனே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வாட்டர் வாஷ்க்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். அதுவும் இல்லாத நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயத்தில் சிவன் மலை அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்கே போகலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ நான் இன்னும் போனதே இல்லை, அதனால் நாளைக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். ஸோ அதுக்காக வண்டியை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கேஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒயிட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐடியலிங் ஓடிட்டுருக்கு. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேளுங்க. அந்த அப்படியே அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உருமுறை மாதிரி ஒரு சவுண்டு. ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கு. வாட்டர் சர்வீஸ்க்கு போகிறதுனால பெடாக் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயே ஆகணும் கைஸ். இப்போ தான் அந்த செயின் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண முடியும். பெடாக் ஸ்டாண்ட் கொண்டு போயே ஆகணும். ஸோ இதை தான் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னே தெரில. தலை மேலே தான் கைஸ் மாட்டிட்டு போகணும். இப்படி ஒன் சைடாக தான் ஷோல்டரில் தான் மாட்டிக்கணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை வச்சு கட்டிட்டும் போக முடியாது. ஒயிட் ஹவுஸில் வந்து கிளம்பியாச்சு. அப்படியே பெடாக் ஸ்டாண்ட் வந்து கழுத்து மேலே ஹேண்ட்பேக் மாட்டுற மாதிரி மாட்டியிருக்கேங்க. வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நம்ம இதில் எடுத்து கட்டி கொண்டு போகிற அளவுக்கு இதில் இடமும் இல்லை வச்சு கட்டுற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்படியே கழுத்து மேலே மாட்டிக்காச்சு. இந்த மாதிரி பெரிய பைக்ஸுக்கெலாம் வந்து சென்டர் ஸ்டாண்டு கண்டிப்பாக வச்சு ஆகணும். ஸோ ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி கீழே ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் நேற்று தான் வந்து பார்த்தேன். எங்கடா 502Xக்கு தானே இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அப்படி பார்த்தா 502லே வந்து அது அண்டர் பெல்லி கீழே வந்து அந்த சென்டர் ஸ்டாண்டோட ஸ்ப்ரிங்கு மாட்டுறதுக்கு உண்டான அந்த கம்பியெலாம் இருந்தது. ஸோ அதனால தான் நான் நேற்றே பார்த்தேன். அப்படின்னா TRK 502க்கு வந்து சென்டர் ஸ்டாண்டு மாட்டலாமே அப்படின்ட்டு தான் நான் யூடியூப்பில் வந்து வேறு யாராவது இந்த ஆஃப்டர் மார்க்கெட்டெல்லாம் எதனா போட்டிருக்காங்களான்னு பார்த்தா நிறைய பேர் வந்து 502K வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட்லாம் போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ஏன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி மெட்டீரியல் வந்து நம்ம அவைலபிள் ஸ்டோரில் எதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்றுமே இல்லை கைஸ். ஒரு ப்ராடக்ட் கூட இல்லை. அதனால் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஸோ பெனிலி ஷோரூம்லேயே வந்து கேட்டு பார்ப்போம் எதுனா அவங்க எதுனா கஸ்டமைஸ் பண்ணி தராங்களா அப்படின்ட்டு. ஏன்னா கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். சென்டர் ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் கைஸ். போகிற இடத்துல பெடாக் ஸ்டாண்ட் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. தலையில படுக்க வச்சு எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் அது எங்கிட்ட கீழே விழுந்துருச்சுன்னா அதனால தான் கைஸ் வந்து ஒன் சைடாக அப்படி தொங்க விட்ருக்கேன். எங்கேயும் படலை. சீட்டு மேலே தான் டச் ஆகுது வண்டி பின்னாடி. அது வேறு ஒரு பயமாக இருக்குது. இல்லை இந்த இடத்துல நிப்பாட்டி எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி கூட வச்சுக்கலாமியா கைஸ். இது நல்லா இருக்குது. இப்படி மடி மேலே வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் காலத்துக்குனா கீழே விழுவுமா? விழுகாது. ஸோ இது நல்லா இருக்குது. அதனால் இப்படி ஒன் சைடாக வச்சுக்கலாம். கை வந்து லைட்டாக தான் இடிக்குது. ஓகே, இது நல்லா இருக்கியா? நீங்கள் இந்த மாதிரி மடி மேலே படுக்க வச்சுக்கலாம் கைஸ். உங்களுக்கு வியூவில் தெரியுதான்னு தெரில. படுக்க வச்சுக்கிட்டா பெடாக் ஸ்டாண்ட் வந்து எங்கேயுமே இடிக்கலை. கைக்கும் இடிக்கலை, பின்னாடி இடிக்கலை. அது பாட்டுக்கு ஜம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துக்குது. என்ன மெயின் வந்து அந்த பெடாக் ஸ்டாண்டில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்குங்க கைஸ். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த ஸ்பூலில் போயிட்டு அது சீட் ஆகும் பார்த்தீங்களா, ஒரு இந்த லிவர் மாதிரி இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த ஸ்க்ரூ மட்டும் கீழே விழுகாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் அது வேறு கீழே விழுகாட்டிட்டிங்கன்னா பெடாக் ஸ்டாண்டே நீங்கள் வந்து ஒரு செட்டே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பூலு அந்த ஸ்க்ரூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டைட் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு டைட் வச்சுட்டேன். இன்கேஸ் லூஸ் ஆகி கீழே விழுவக்கூடாது. சென்டர் ஸ்டாண்டு வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாரும் சென்டர் ஸ்டாண்டு 502க்கு போட்ட மாதிரி எனக்கு ஒரு வீடியோஸும் ஃபோட்டோஸ் இல்லை. நார்த்லேயும் நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. மேபி வந்து அதுக்கு ஸ்டாண்ட் வந்து தனியாகவே விற்கிறாங்களா என்ன எதுன்னு தெரில. இல்லை 502Xோட ஸ்டாண்டை வந்து எதனா கட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணி போடுறாங்களான்னு தெரில. ஸோ நம்ம வந்து ஷோரூமில் விசிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் நான் பார்த்த வீடியோஸில் எல்லாமே வந்து அண்டர் பெல்லியோட தான் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. மேபி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எதுனா கம்மியாகுமா என்ன ஏதுன்ட்டு. பட் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்க்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ கிராஷ் கார்டு கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ அவங்கக்கிட்டே கேட்டு பார்ப்போம் நம்ம வந்து எதனாச்சுன்னு சென்டர் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து செய்ய முடியுது அப்படின்ட்டு. அப்படி எதனா பண்ண முடியிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அது என்ன காஸ்ட் வருது, எப்படி பண்ணலாம், என்னென்ன ட்ராபேக் இருக்குது அதில் அப்படின்ட்டு. 75-80% வந்து பிரேக்கு காலி. 2 ஃப்ரண்ட்டு பேக்கும் ஒரு 20% தான் அப்படியே வண்டி ஓடிட்டுருக்குது. கன்னியாகுமரி ஒர்க்கில் அந்த ரைடு போயிட்டு வந்துட்டு நம்ம பிரேக் பேடும் எல்லாம் செட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் வந்து ரைடு கேன்சல் ஆனதுனால நான் வந்து போகலை. 4000 கிலோமீட்டர்ஸில் தான் நம்ம அடுத்த சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுவரையும் நம்ம பொறுமையாக ஓட்டிக்கலாம், இன்ஜின் பிரேக்கிங்லேயே ஓட்டிக்கலாம், சும்மா லைட்டாக மட்டும் பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணும்போது மொத்த காஸ்ட் வரும். ஸோ அப்போ வந்து பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணால் ஒரே டைம்
பண்ண முடிஞ்சிடும். இல்லைனா பிரேக் பேருக்கு ஒர்க்காக போயிட்டு வரணும், சர்வீஸ்க்கு ஒர்க்காக போயிட்டு வரணும். ஸோ அது மாதிரி 2 வேலை. இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் தானே, அப்படியே பொறுமையாக லெவலாக ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. 24,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றுவாங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கு, கூலண்ட்டு, ரேடியேட்டர் ஓஸ் கழட்டி க்ளீன் பண்ணி போடுவாங்க, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அப்படி இப்படின்னு கணக்கு போடும்போது எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் சர்வீஸ்க்கு மட்டும் ஒரு 13,000 14,000 பக்கம் வந்துடும். அதே மாதிரி பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு 14,000 5,000 பக்கம் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 பக்கம் செலவு வருங்க. இந்த சர்வீஸ் வந்து நம்ம பிரேக் பேடு இன்க்ளூட் ஆகிறதுனால. டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% வந்து ஓடிடுச்சு டயரு, இன்னொரு 30% தான் இருக்குது. டயர் வந்து இந்த சர்வீஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம் இப்போதைக்கு. பொறுமையாக டயரு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 12,000, இது ஒரு 8,000, அது ஒரு 25 ரூபா பக்கம் வந்து டயர் ஒரு செட்டு போட்டோம்னா. ஸோ அதனால் இந்த டைம் வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் வந்து செலவாக போகுது. அதுக்குள்ளே நம்ம வந்து கிராஷ் கார்டு வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேலே ஃபாக் லேம்ப் வேறு ஹெச்ஐஜியில் வந்து 2 ஃபாக் லேம்ப் போடணும். அதுக்கு ஒரு 10-15,000 ரூபா அப்படி இப்படின்னு கணக்கு போட்டால் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பக்கம் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு செலவு இருக்குது. அது என்னென்னா நம்ம வந்து அப்கமிங் ரைடுக்கு உண்டான எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரீசெட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு செலவு. அதை நம்ம பிரித்து தான் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே டைமில் வந்து நீங்கள் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். பட் நமக்கு வந்து அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மெயின் வந்து நான் கிராஷ் கார்டு வேணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு கிராஷ் கார்டு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நான் அதுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கிராஷ் கார்டோட ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது கைஸ். நம்ம வந்து நியர்பை கோயம்புத்தூரில் இருந்தோம்னா நம்ம நேர்லேயே போயிட்டு கிராஷ் கார்டில் எப்படி பண்ணுறாங்க எல்லாமே மேக்கிங் வீடியோலாம் எடுத்துருக்கலாம். பட் வந்து நம்ம இங்கே இருக்கிறோம், பெருந்துறையில் இருக்கணும், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போ தான் வந்து நம்ம கிராஷ் கார்டே போய் நேரில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த நீங்கள் தான் தெரிய போகுது கிராஷ் கார்டு எந்த அளவுக்கு வந்திருக்கு, நம்ம ஒயிட் ஹாஸ்க்கு எப்படி மேட்ச் ஆகுது. கிராஷ் கார்டு போட்டு பார்த்துட்டு கூட நமக்கு வந்து அதில் என்ன சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் வந்து பேசியிருக்கோம். எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தானே கைஸ். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்துடும்ட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒயிட் ஹாஸ்க்கு டேஷ் பிளேட்டு பூனேயில் வந்து ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு ரிவேட்டோ அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, எனக்கு பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து அந்த கேரளாவில் நான் சொன்னேன்ல ஒரு ப்ரோ வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுருந்தான்ட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணி அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பூனேயில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒயிட் ஹார்ஸ் கொண்டு அந்த கீழே போடுற பேஷ் பிளேட் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பட் அது வந்து நம்ம லோக்கல்லே இங்கே எதுனா கோயம்புத்தூர்லேயே எதனா ஒரு சிஎன்சியில் கொடுத்து பண்ணிக்கலாமான்ற ஒரு ஐடியா. ஏன்னா பூனேலேருந்து நமக்கு கொரியர்லாம் போட்டு விட்டாங்கன்னா அது செலவே வந்து ஒரு 3,000 ரூபா பக்கம் இழுத்து விட்ருவோம். பார்ப்போம், நமக்கு வந்து டிசைனோட ஃபோட்டோஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம இங்கே லோக்கலில் கொடுத்தா கூட அவங்க ஒரு கொஞ்சம் கம்மியான காஸ்ட்டில் நமக்கு முன்னாடியே ரெடி பண்ணி தருவாங்க. அதில் வேணால் கூட நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். தனி பிளான் இருக்குது. இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் நான் வந்து எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டாக போகிற ரைடுக்கு உண்டான பட்ஜெட் கேன்சல் ஆனதுனால தான் அந்த பட்ஜெட்லேயே நான் கிராஷ் கார்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து ரைடுக்கு உண்டான பட்ஜெட் வந்து செலவாக இருக்குங்க கைஸ். சரி, ஓகே, நம்ம வந்து அப்படியே பேசிகிட்டே வந்தாச்சு கைஸ். இங்கே நத்தக்கடையூர் பக்கம் வந்துட்டோம். ஸோ நத்தக்கடையூரில் தான் வந்து நம்ம ரெகுலராக வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து சர்வீஸ் சென்டர் போயிடுவேன். இங்கே லோக்கலில் பண்ணோம்னா இது ஒரு கடை தான் கைஸ். கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீட்டாக நம்ம பைக் பார்த்து பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்டோட கடை தான். ஃப்ரண்ட் வீலில் அந்த ரெட் கலர் ஸ்டிக்கர் இல்லாமல் இருக்கும், அது ஒட்டிடலாமான்ட்டு பிளான் பண்ணுறேன். ஏன்னா கடை இங்கே பக்கத்தில் தான் இருக்கும், ஸ்டிக்கர் கடை. நம்ம வெற்றி ஸ்டிக்கர்ஸ் இங்கே தான் நியர்பை தான். பார்க்கலாம், கடை இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரேப் வந்து கட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் போய் நம்ம ஒட்டிக்கலாம் கைஸ். இங்கே ஒட்டினோம்னா அது எப்படி வரும்னு தெரியல. ஃபஸ்ட்டு கடை இருக்கான்னு பார்த்துக்கலாம். கடை வெற்றி ஸ்டிக்கர்ஸ் இன்றைக்கி லீவு கைஸ் கடை. சரி, ஓகே, விடுங்க. வாட்டர் சர்வீஸ் மட்டும் இப்போதைக்கு பண்ணுவோம். வாட்டர் சர்வீஸ் இருக்குதா இல்லை அதுவும் லீவா தெரியலையே. அஜிஜோ இது பூட்டியிருக்கா என்ன? எங்கேயோ பிஸியா என்ன? வீட்டில் தானா? சரி, இங்கே சஞ்சய் இன்னைக்கு இப்போ ஏதோ ஷடோனாமா? ஆமாம், 5 மணிக்கு தான் கரண்ட் வரும். அதனால் வேறு பக்கம் இங்கே என்ன பக்கத்தில் கடை இருக்கா இல்லை இல்லையா? இங்கே வேறு எங்கேயுமே இல்லையே, எல்லா பக்கமும் இன்னைக்கு ஷட் இல்லை. அப்படியா? ஆமாம், எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா மேலே சோலார் லைன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகேயா. இல்லை, அப்படியே கொஞ்சம் வேலை இருக்குது, எடிட் வேலை. நான் அப்படியே போகிறேன். அப்படியா? வந்துட்டு போன ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை, பாருங்கள், அப்படியே பாருங்கள், கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரி, ஓகே. ஓகே கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். நமக்கு வந்து டைம் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டுருக்குது. சூப்பர், அருமைடா. திருப்பி இவ்வளோ தூரம் நம்ம வீட்டுக்கு போகணும். ஸோ எங்கிட்டு போய் கழுவுறது? நாளைக்கு வேறு கோயிலுக்கு போகணுமே.
5 மணிக்கு கரண்ட் வந்துருன்றவங்க 5 மணிக்கு வந்து க்ளீன் பண்ணுவாங்களோ வந்தா பண்ணுவாங்களோன்னு தெரியலையா. கொடுமை கைஸ். சே இப்படி ஆகி போச்சே. சரி கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பைக்னா அது? இது பெனிலி டிஆர்கே. பெனிலியா? ம். சொல்லுறா கேசல் கேமரா கேட்காதீங்க. எத்தனை சிசி பைக்னா அது? இது 500 சிசி. எத்தனை கிரு? 6 கிர் தான். ஸோ பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. வெயிட்டாக இருக்கும், ஓவர் வெயிட்டு. ஆமாம். ஓகே கேஸ், இன்றைக்கி வந்து வாட்டர் சைஸுக்கு தான் போக முடியல. சரி வந்த வழியில் இந்த பசங்க 2 பேர்த்து வேறு ஃபோட்டோவில் குறுக்க வருவேன். இங்கே எக்ஸலுக்கு ரூட்ஸ் ஆரன்லாம் போட்டிருக்காங்களே. சரி ஓகே. சரி ஓகேப்பா. எங்கே நீங்கள் நத்தக்கடையா? வடவில்லையா? சரி பாருங்கள். ம். நான் இங்கே கேஜுவல்ஸ் தான். ம். ஓகே கேஷ். இது இப்போ 7 லட்ச ரூபா வருது. நான் எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி ஓகே பார்ப்போம். ம். ஓகே. சவுண்டு வேறு மாதிரி நம்ம பசங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு இல்லாததான். எப்போயுமே வந்து த்ராட்டில் கொடுக்கும்போது அந்த ரெட் லைனுக்கு மேலே மட்டும் போகாமல் பார்த்துக்கணும். இங்கே தாங்க போலீஸ் செக் போஸ்ட்டு எப்போவுமே இங்கே இருப்பாங்க. தான் இங்கே உட்காண்ட்ருக்காங்க. காங்கேயம் சிவன் மலை போகிறதா வந்து பிளான் வச்சுருக்கோம். சடன் பிளானு. இன்னும் எங்கள் டேடிட்ட நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் காலையில் ஏர்லி மார்னிங்காக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி நம்ம ரெகுலராக வந்து சென்னிமலை முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். சரி நாளைக்கு ஒரு சேஞ்சுக்காக சிவன்மலை முருகன் கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு திடீர்னு ஒரு பிளானு. நானும் வந்து அந்த சிவன்மலை முருகன் கோயில் வந்து போனதே இல்லை. நிறைய டைம் சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன் அப்போ போகலாம், அப்போ போகலாம், இப்போ போகலான்ட்டு. பட் நான் வந்து இன்னும் போனதே இல்லை. சென்னிமலையோட கொஞ்சம் சின்னது தான், ஒரு 450 படிக்கட்டு தான். பட் நாளைக்கு வந்து நம்ம ஒயிட் ஹார்ஸில் போக போகிறோம். ஒயிட் ஹார்ஸில் மலை மேலேயே ரூட் இருக்குது, மேலே பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் கைஸ். ஆனால் மேலே வந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாளைக்கு போயிட்டு மேலே போயிட்டு ஏர்லி மார்னிங்காக கொஞ்சம் சன்ரைஸ் ஆகிற டைமில் போனோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்டு. பார்ப்போம் நாளைக்கு கொஞ்சம் ஏர்லியராக போக முடியுதா, அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் சன்ரைஸ் எல்லாம் ஆனதுக்கப்புறம் போக முடியுதான்னு பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு செட்டே ஆகலை போல். இன்றைக்கி நீட்டாக ஒரு 200 ரூபா கொடுத்து ஃபுல்லாக இப்போ வாட்டர் ப்ரெஷரில் அடித்து ஃபோம்லாம் போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கு வந்து நம்ம சிவன்மலை போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வேணால் மேபி க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன எதுன்னு அப்புறம் நான் பிளான் பண்ணுறேன் கேஸ். இப்போதைக்கு எங்கள் ஊரில் வேறு கடையே கிடையாது கேஸ் இந்த ரூட்டில். இதை விட்டால் திருப்பி நான் சென்னிமலை தான் போகணும். ஃபோம் கன் வந்து நான் இங்கே மட்டும்தான் பார்த்துருக்கேன் இந்த கடையில். சரி ஒயிட் ஹார்ஸ்க்கு இன்றைக்கி கொடுத்து வைக்கல. பைக்கை பார்த்துட்டு முன்னாடி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்புறம் அப்படின்னாங்க. உங்களுக்கு இல்லாத அப்புறம் எடுத்துவாங்க அப்படின்ட்டு நான் இறங்கி, அதுக்குள்ளே இந்த பெடாக் ஸ்டாண்ட் இருந்ததே மறந்துட்டேன். இறங்கும் போது தான் பார்த்தேன். பெடாக் ஸ்டாண்ட் எடுத்து ஒரு ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இறங்கி அதுக்கப்புறம் பசங்கிட்ட வண்டி கொடுத்தேன். அவங்க பார்த்துட்டு என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது, ப்ரோ வண்டி என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் செட்டே ஆகாது போல், உங்களுக்கு தான் ப்ரோ செட் ஆகும் அப்படின்னாங்க. ஆமாம் ப்ரோ கொஞ்சம் ஹெவியான வண்டி தான் ப்ரோ அப்படின்னேன். அதுக்கப்புறமேல சரி ப்ரோ வண்டி சூப்பராக இருக்குது ஒரு நாளைக்கு ப்ரோன்ட்டு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அது பைக் எப்போவுமே பசங்களுக்கு வந்து பைக்னாவே ஹாப்பினஸ் தான் கைஸ். அந்த பைக்கை பார்த்தாவே வந்து நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னே தெரியாது. டக்குன்னு அந்த பைக்கை பார்த்தோன்னே அந்த எல்லாமே மறந்துடும். என்ன சொல்கிறது, நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் என்ன டாபிக் போயிட்டு இருந்தோன்னே தெரியாது. டபால்னு வந்து அந்த பைக்கை பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுதுல்ல, அதே தான். அது வந்து எல்லா பசங்களுக்குமே இருக்கும். எக்ஸாஸ்ட் த்ராட்டில் ப்ரோ எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கலாமான்னு லைட்டாக த்ராட்டில் கொடுத்து பார்த்தாங்க. அவ்வளோதான், அவங்க மூஞ்சில் அந்த சிரிப்பாக பார்க்கணுமே. வேறு மாதிரி இன்றைக்கி எடிட் ஒர்க் நிறையா இருக்குது. அப்பாவோட சேனலில் எடிட் பண்ணணும், என்னோடது அம்மா சேனல், மொத்தம் 3 சேனலுக்கு இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி போடணும். நல்ல வேலை இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட்டு ஷடவுன் இல்லை. இங்கே எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் தான் ஷடவுனு. எங்கள் ஊரில் ஷடவுன் ஆயிருந்துன்னா அவ்வளோதான், இன்றைக்கி பொழப்பே போச்சு நமக்கு. யூபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு 1 ஹவர் கூட தாக்கு பிடிக்காது. என்னோடய கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா 750 வாட்ஸு. ஸோ அது வந்து இழுத்து தள்ளிடும். அதனால் இன்றைக்கி கரண்ட்டு போகாததுக்குள்ளே
இன்றைக்கி கண்டென்ட் எல்லாம் எடிட் பண்ணி வச்சிடணும். இன்றைக்கே கண்டென்ட் எடுத்து இன்றைக்கே அப்லோட் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து எடிட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறமேல தான் நம்ம ஃப்ரீயாகும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இதில் டைமிங் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து ஃபாஸ்டராக வச்சுருக்கேன். இப்போ வந்து 11:50 கரெக்டாக. நீங்கள் வாட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நம்ம ஒயிட் ஹவுஸில் எப்படி டைம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரில கைஸ். நானும் வந்து எப்போ ஷோரூம் போனாலே அதை கேட்கணும்னு நினைக்கிறது. ஆனால் ஷோரூம் போயிட்டு மறந்துட்டு வந்துடுவேன். இதில் லைட்டாக அந்த 10 நிமிஷம் ஆல்ட்ரு பண்ணி வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎம்க்கு ஏஎம்னு இருக்கும், அதையும் மாற்றி வைக்கணும். அது எப்படி மாறுச்சுனே தெரில. கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மைல்ஸுக்கு மாற்றினேன். அப்போ எதனா மாறிடுச்சா இல்லை எப்போ மாறிச்சுன்னு தெரியல. யூடியூப்லேயும் வந்து நம்ம அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு போட்டு பார்த்தாலே அந்தளவுக்கு டீட்டெயிலான வீடியோஸும் இல்லை. சரி ஓகே, நம்ம சர்வீஸ்க்கு போகும்போது கோயம்புத்தூர் போனோம்னா அது கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஆனால் அங்கே போனோன்னா அந்த டாப்பிக்கே எடுக்க மாட்டேன். வேறு எதனா பேசிட்டு அப்படியே போயிடுறது. கண்டிப்பாக அடுத்த டைம் போகும்போது ஞாபகப்படுத்தி எப்படி மாற்றுறதுன்னு சேஞ்ச் பண்ணுறதுன்னு கேட்டுக்கணும் கைஸ். அதேமாதிரி யூடியூப்லேயும் அது டீட்டெயிலான வீடியோவும் இல்லை. அதனால் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் எப்படி அந்த டைம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஒயிட் ஹார்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 22,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியாச்சு. ஸோ 25,000 கிலோமீட்டர் ஓடனே நான் வந்து திருப்பி ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்போம், ஹானஸ்ட் ரிவ்யூ ஒன்று. ஸோ திருப்பி வந்து 25,000க்கு அப்புறமேல ஒரு ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் வந்து நம்ம வண்டி வந்து எப்படி நம்மளோட சிங்க் ஆகுது, எந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கிறவங்க இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ இந்த வண்டியெலாம் எடுத்தால் என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது எல்லாமே இன்னும் 2,000-3,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின உடனே உங்களுக்கு அந்த ரிவ்யூ வந்து வரும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். டிஆர்கே ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தோம்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். 3000 சப்ஸ்கிரைபர் வந்து வர போகிறாங்க. பட் வந்து வியூஸ் டக்குன்னு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகுதா அப்படின்றது தான் தெரியல. பட் இன்றைக்கி உண்டான பிளான் தான் சொதப்பிடுச்சு. சரி ஓகே, சோகமான ஒரு விலாகாக இந்த விலாக் முடிக்க போகிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த 2 பசங்க வந்தாங்க, ஒரு ஜாலியாக ஹாப்பினஸ்ஸாக ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ ஓகே கேஸ், இந்த விலாக் அப்படியே இதோட என் பண்ணிக்கலாம். திருப்பி வேறு நாள் வேறு வீடியோ பார்க்கலாம். அந்த எபிகே மாடல் ஸ்டார்ட் ஆக டேக் கேர் மக்களே. இன்றைக்கி கண்டிப்பாக நான் வீட்டில் க்ளீன் பண்ண முடியாது, எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை இப்போதைக்கு. நாளைக்கு நம்ம அந்த ட்ரிப்பு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லேம்ப் லோ பீம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, வேறு லெவல். ஓகே.